சீமான் பேசுனதுல ஏதாவது நோக்கம் இருக்குன்னு அப்ப நோக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் கேட்கிறேன் என்ன அதான் நான் கேட்கிறேன், எதுக்காக பேசுறாரு சொல்லுங்க. திமுகல இருந்து ஒரு சவால் விடுறாங்க. தாவேகா ஒரு மேயர் ஜெயிச்சிட்டா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளாட்சியில பிரதிநிதிகளே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பேர் மீசையே வைக்காம பென்சில்ல மட்டும் மீசை எழுதுறது அவங்களுக்கு வழக்கம். எங்க தமிழ்நாட்டே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அவங்க தலைவனே தோக்கடிச்சுதான், உங்க பொதுச் செயலாளர் தோக்கடிச்சுதான், இப்ப போய் நான் மீசை எடுத்துருக்கேன் தலைவர். ஐயோ, அவர் நல்லா தானங்க இருந்தார், இப்ப திடீர்னு இப்படி மாட்டாரு. இந்த வெற்றி ஜென்சி இளைஞர்களாலையும் இன்ஸ்டாகிராமாலையும் ஏற்பட்டது. மீடியாவில் இதுக்குன்னே தனியா பெண் நிறுவனம்னு வச்சுக்கிட்டு கோடி கோடியா செலவு பண்ணி அவங்க திமுக தான் நடந்துச்சு, அவங்கள தாண்டி இவங்க தான் நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் முத பிஜேபி எப்ப எம்எல்ஏ வந்துச்சு? 4 எம்எல்ஏ 2001. அப்ப யாரு கூட கூட்டணி? திமுகவோட. பின்ன அவங்கள போய் போவாங்களா? 99ல ஏற்கனவே 2 பேரும் ஒன்னா இருக்க எங்களுக்கு தெரியறதுனாலதான் இப்ப வெளியே வர்றாங்க. சீமான் சொன்னாங்க. இப்பதாங்க உங்க உண்மை முகமே தெரியும். சொல்லுங்க, வாங்க வாங்க பேசு. இந்த வெற்றியை திமுக ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஏத்து நிக்கிறவன் யாருன்னு மக்களுக்கு தெரியல, ஆனா இவங்கள மக்களுக்கு தெரியுது இல்ல. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் கூடியிருக்கிறது. இந்தியா கூட்டணி முன்பு போல இருக்கிறதா? திமுக இல்லாத இந்தியா கூட்டணி எப்படி இருக்கிறது? நிறைய கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா கூட்டணி அதனுடைய கூட்டம் கூடியிருக்கு. முன்பு போல் அது வைப்ரண்டா இருக்கா? 28 கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணியா இருந்தது. இன்னைக்கு திமுக இல்லை, ஆம் ஆத்மி இல்லை, இன்னும் சில கட்சிகள் இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி உடைஞ்சிருக்கு அப்படின்னு தானே பொருள்? உங்களுக்கே ரெட்டை நிலை எனக்கு புரியல. திமுக கூட்டணியில 23 கட்சி இருந்துச்சா? இப்ப கூட எத்தனை பேர் இருக்காங்க? தனித்து விடப்பட்டிருக்காங்க, எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா? அதை பத்தி எல்லாம் உங்க கண்ணுக்கே பட மாட்டேன். இது மட்டும் கேக்குது. கூட்டணி கட்சி கூட்டம் இல்ல. நீங்க கேட்கதான் உங்களுக்கு மட்டும் தான் கேள்வி கேக்குது, எங்களுக்கு தெரியாதா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்தியா கூட்டணியில சில கட்சிகள் வெளியே போயிருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். திரும்பி புதுசா பல கட்சிகள் வரும், அது உங்களுக்கு தெரியுமா? ஆனா திமுக கூட எல்லா கட்சியும் போயிருச்சு, புதுசா யார் வருவா? இவ்வளவு விபரீதமா ஒண்ணு இந்த ஊர்ல போயிருக்குது, அதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு படல. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதுன்னா எனக்கு புரியல. இந்தியா கூட்டணி உங்களுக்கு திரும்பி கேட்கிறேன் சார். இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, பக்கத்துல கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, கேரளால காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. ஜனநாயகத்தில் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் இயற்கையான ஒன்றுதான். தோத்தவன் நிரந்தரமா தோப்பான், ஜெயிக்கிறவன் நிரந்தரமா நிரந்தர தலைவர், நிரந்தர முதலமைச்சர், இதெல்லாம் விவரம் தெரியாதான் பேசுவான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரே கட்சி ஒரே தலைவர், திமுக சொன்னாதானே புரியும், அதுக்காக சொல்றேன். இந்திய தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே உச்சகட்ட வெற்றி திமுக எப்போ வந்துச்சு? 71. அந்த 71ல 184 சீட்டு ஜெயிச்சது. அப்ப யாரு தலைவரோ, அப்ப அந்த கட்சியுடைய நிர்வாகம் என்னவோ, அந்த கட்சியுடைய கொள்கை என்னவோ, அந்த செயல்பாடு என்னவோ, அதே அப்படியே 91ல என்ன நடந்துச்சு? 2 சீட்டு வந்தாங்க. அதனால 184 போது பலமா இருந்துச்சு, 2 சீட்டு இதோட முடிஞ்சு போச்சு நான் சொல்லுவோம். அப்படி சொன்னாக்க ஜனநாயகத்தின் அடித்தளத்தை புரிந்து கொள்ள எல்லா கட்சிகளுக்கு ஏற்ற தாழ்வு அப்படின்றது இருக்கு. அதான் சொல்றேன். நான் கேட்கறது, இந்தியா கூட்டணின்றது எல்லாரும் ஒன்றிணைந்து அப்படின்ற பொருள்பட வகையில குறிப்பாக மாநில கட்சிகளும் ஒன்றிணைந்து. உங்க கற்பனைக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுங்க. யாருக்கு விருப்பம் இருக்குமோ அவன் தான் வருவான். எல்லாரும் எப்படி வருவான் சார்? நீங்க 28 கட்சியோட இருந்தாங்கல்ல. 23 கட்சியில ஒண்ணுமே இல்ல, ஆனா 28 கட்சியில பாதி பேர் இருக்கான். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா, ஐயுஎம்எல் இவங்க போயிருக்காங்க. இவங்களை தவிர வேற யார் போயிருக்காங்க? நீங்க 23 கட்சிகள், 5 கட்சி, வேற எந்த கட்சி சொல்லுங்க. சமீபத்துல வைகோ பேசுறது கேட்டீங்களா? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரை வைகோ பேசுறது கேட்டீங்களா? அதுக்கு என்ன பொருள்? எங்களை மாட்டி விட்டாங்க, எங்களை தொந்தரவு பண்ணி அவங்க கட்சி சின்னத்தை நிக்க வச்சுட்டாங்க, நாங்க ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் வெளியே போயிருந்தா கூட பரவாயில்ல, அதை விட அயோக்கியத்தனம் அர்த்தம். இப்போ மதிமுக உங்களோட கூட்டத்தில் பங்கேற்றாங்க, விசிகா பங்கேற்றாங்க. நான் பிராக்டிக்கலா திமுக கூட்டணி உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு. 10க்கு 10 எல்லாம் சீட்ல வாங்கி. மன்னிக்கணும், திமுக நாங்க ஜெயிச்சோம்னா நாங்க எங்களால அவங்க ஜெயிக்கலையா? திமுக கூட்டணி எங்க கூட்டணி சார், இந்தியா கூட்டணி தான் நின்னோம் தமிழ்நாட்டில். ஆமா, இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி தானே, அதனால அவங்க இருந்தாங்க.
என்னமோ அவங்களால நாங்க ஜெயிச்சது அந்த மாதிரி சொல்றீங்களே. ஓஹோ, அவங்க தான் இந்திய நாடு சுதந்திரத்துக்கு போராடினாங்க, சீமான் நாங்க எதிராக இருந்தோமா? சீமான் சொன்னார். இப்ப தாங்க உங்க உண்மை முகமே தெரியும். சொல்லுங்க, வாங்க வாங்க பேசுங்க. நீங்க ஒரு கூட்டணி அமைச்சு இன்னைக்கு தாவேக்காவோட ஆட்சியில பங்கெடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு கூட்டணி மாறுறப்போ நீங்க வெற்றி பெற்ற அந்த 10 எம்பிக்களை ராஜினாமா பண்ணிட்டுல போயிருக்கணும் அப்படின்னு கேக்குறேன். இன்னும் ஒரு படி மேல போய் மாணிக்கம் தாக்கூர் ராஜினாமா பண்ணுவாரான்னு சீமான் கேட்டார்ல. நான் இப்ப என்ன கேட்கிறேன், சீமானுடைய கொள்கை என்னங்க? தமிழ் தேசியம் தனிநாடு தானே. பிரபாகரனே அவர் கையில தான் ஒப்படைச்சிட்டு போனாரு. உடைய கொள்கை என்ன? அது ஒண்ணு. இந்த கூட்டணிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அது சொல்லுங்க. சீமானுடைய பேச்சு எல்லை மீறி போகுது. அவருக்கு மட்டுமில்ல, அதை தாண்டி பேசுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கான். அவர் இதோட நிறுத்திக்கலாம்னா ரொம்ப கேவலப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு நோக்கம் இருக்குன்னு பாக்குறீங்களா? சீமான் பேசுனதுல ஏதாவது நோக்கம் இருக்குன்னு? அப்ப நோக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் கேட்கிறேன் என்ன. அதான் நான் கேட்கிறேன், எதுக்காக பேசுறாரு சொல்லுங்க. நீங்க அவர் ஒரு அரசியல் கட்சி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ் நான் என்ன கேட்கிறேன், அவருடைய கொள்கைக்கு சம்பந்தமே இல்லை. தேர்தலே நிக்க கூடாது, அதானே அவர் கொள்கை. தனிநாடு தான் சார் கொள்கை. தேசிய தலைவர் பிரபாகரனுடைய கொள்கையை நிறைவேற்றானோ உங்க வேற. அவர் மாதிரி நீங்க போராடு இல்ல சார். ஏன் இந்த ஊர்ல இருக்க சின்ன வயசு பசங்களை கெடுக்கிற? பிரபாகரனுக்கே முன்னால் அந்த இயக்கம் உருவாக்குறது காரணம் யாரு சொல்லுங்க? அந்த சிந்தனையை உருவாக்கிய ஒருவன் தங்கதுரைன்னு ஒருத்தன். அவனுக்கு முதலாக ஒரு பெரிய மாவீரர்கள் வந்து கிடைச்ச 2 பேர், குட்டிமணியும் ஜெகனும். அந்த குட்டிமணியும் ஜெகன்கிட்ட நான் எப்ப பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா? 92 அந்த இயக்கங்கள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாலே ஒரு முறை 2 முறை பல முறை. அப்ப அங்க இருந்து போட்ல கொண்டு வருவாங்க சாமான்களை. இங்க சாமான்கள் வாங்கி அங்க கொண்டு போறது அவங்களே துடுப்பு போட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு உடல் வலிமை உள்ளவர்கள். திருச்சியில பிஷேர் காலேஜ்ல ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருந்தார். அவர்கிட்ட என்னுடைய நண்பன் MA படிச்சான். அதனால அடிக்கடி அவர்கிட்ட நெருக்கமா பேசிக்கிட்டு இருப்போம். அவரை பார்க்க இவங்க அடிக்கடி வருவாங்க. அவங்களுக்கு என்ன தொடர்பு எனக்கு தெரியாது. ஒரு முறை அவர் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதற்கு பின்னால் எப்படியும் மாசிக்கு குறைஞ்சபட்சம் 2 தடவை வருவாங்க. பல முறை பேசியிருக்கோம். அப்பெல்லாம் இந்த போராட்டமே வந்திருக்காது. ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியும். பிரபாகரனுக்கு எனக்கு என்ன தொடர்பா தெரியுமா? பிரபாகரன் உயிரோடு இருக்கிற போது தமிழ்நாட்டில் 4 பேர்கிட்ட தான் எப்ப வேணாலும் 24 மணி நேரம் பேசுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. அது தெரியுமா? அதுல 3 பேர் இப்ப இல்ல. ஒரு ஆளை சொல்றேன், வேதாரணி ஒருத்தர் தூக்குல தொங்க விட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, சண்முகம். அவர் ஒருத்தர். அதுல இன்னும் ஒருவர் உயிரோடு தான் இருக்கிறார். சீமானுக்கு தெரிஞ்சா பேசட்டும், இல்லைன்னா இதோட நிறுத்திக்கட்டும். அதனால தெல்ல வேணாலும் பேசுறது, எல்லாம் மீறி பேசுறது, போடா வாடாங்கிறது, நாயே பேயங்கிறது உனக்கு மட்டும் தான் பேசுறீமா? என்ன பேச்சுது? ஒரு நாகரிக குறைவா இருக்கு. அவங்க மாமனார்கிட்ட வந்து கத்துக்க வேணாம்? அவங்க மாமனாரோட கடுமையா விமர்சனம் பண்ண தமிழ்நாடு அரசியலே கிடையாது. இதே காங்கிரஸ் அவர் எப்படி விமர்சிச்சிருக்காரு உங்களுக்கு நினைவு இருக்கா? காய்கறி பூ மணக்காது, கறந்த பால் மடிமுகாது, அதாவது கருவாடு மீனாகாது, காங்கிரஸ் இனி ஜெயிக்காது. அதை விட கடுமையா விமர்சனம் இல்லை. ஆனால் அது ஒரு நாகரிகம் இருந்துச்சு. தாண்டி டெல்லியில திடீர்னு போஸ்டர்கள் நேற்றைய தினம் முளைச்சிருக்கு. அதுல 20 ஆண்டுகள் கூட்டணியில இருந்து துரோகம் இழைத்து விட்டது காங்கிரஸ், புதிய போஸ்டர்கள். அதை பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் திமுக காரன் ஓட்டினானா இல்ல பிஜேபி காரன் ஓட்டினானா? நீங்களே சொல்லிட்டீங்க முளைச்சிருக்குன்னு. விதை போட்டது யாருன்னு கேட்கிறேன். உங்களுக்கு தெரியல காங்கிரஸ் நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க சார். அதிருப்தியின் வெளிப்பாடா அதெல்லாம் ஒரு கழுதையும் கிடையாது. அரசியல்ல இதெல்லாம் வந்து உருவாக்குறது. இப்ப எப்படி தமிழ்நாட்டிலே சில பேருக்கு இந்த மாதிரி மீடியாவுக்கு அவங்களே பணம் கொடுத்து கேமரா வாங்கி கொடுத்து எல்லாம் கொடுத்து நடுநிலை போல அவங்களுக்கு ஆதரவா பேச வைக்கிற மாதிரி இது வந்து பிளான்ட் நியூஸ்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்ப அந்த வார்த்தை யாரும் பயன்படுத்துறது இல்லை. இந்த போஸ்டர்களை வேற யார் மூலமா போட்டு ஒட்ட வைக்கிறது, இதெல்லாம் இது எங்களுக்கு தெரியாதா? அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆமா, அதான் சொல்றாங்க. அது தவிர வேற என்ன? அதுல இன்னொன்னு, இப்போ விசிகாவோ மற்றவங்களோ திமுகவிட்ட போய் பார்த்து நாங்க வந்து இந்த மாதிரி தாவேக்கா கூட்டணிக்கு போறோம். காங்கிரஸ்ல 10 ஆண்டு காலங்கள் அமைச்சரா இருந்து கோடி கோடியா கொள்ளையடித்து திரும்பி போகும்போது சொல்லிட்டா போனீங்க கூடாரப்பு கேடா விளைந்து. அன்னைக்கு நீங்க எல்லாம் கேட்டீங்களா? அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தா இன்னைக்கு பேசுங்க. என்ன அதாவது டெம்பரரி, அதாவது செலக்டிவ் அம்யூனிஷன் ஆகல, அது மாதிரி இருக்கு. இல்ல இத திமுக கூட்டத்துல பேசுறேன். அவன் பேசுறேன், இப்ப நான் பேசுறேன், அவன்கிட்ட போய் கேளுங்க. சார் நீங்க வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் மீடியாக்களுடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மக்களுக்கே அது பயன்படும். அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அவங்க செஞ்சாங்களான்னு ஒரு கேள்வியில நீங்க கேட்கணும். நான் குடிக்காம இருந்து நீங்க குடிக்கிறது தப்புன்னு சொன்னாலும் அது நியாயம் இருக்குது. நான் 24 முறை குடிபோதையில கீழே விழுந்து கிடப்பேன், ஆனா குடிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு திமுக பேச்சு. ஆம் ஆத்மி
கூட்டணியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னாங்க. அவங்க ஒரு குறைந்தபட்சம் பஞ்சாப், டெல்லியில எல்லாம் உங்களுக்கு பலமா ஏங்க நீங்க என்ன சொல்றேன்னு உங்களுக்கு என்ன புரியலன்னா, கட்சி சேருவது பிரிவதெல்லாம் இருக்கு. அதுல ஏற்கனவே அந்த இந்தியா கூட்டணியில மொத்தம் எத்தனை பேர் நீங்க வச்சுங்க, நீங்க 50 பேர் வச்சுங்க, இல்ல 20 பேர் வச்சுங்க, 10 பேர், 28 பேர். அதுல 20 பேரே போயிட்டாலும் 8 பேரா இருக்கான்ல. உங்களுக்காக நான் சொல்றேன், திமுக ஒருத்தனுமே இல்ல. அதை கேட்க மாட்டீங்களா? ஏன் இந்தியா கூட்டணி விரிவடையும் அப்படின்னு நினைக்கிறேன்? விரிவடை நிச்சயம் அடையும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது குடும்பத்திலே இருக்கிற போது ஒரு நாட்டுல கூட்டணி இருக்காதுன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? அப்பப்ப இருக்கதான் செய்யும். திரும்பி ஒன்னா இருக்கிறாங்களா இல்லையா? வெளியில் போறவர்களும் உள்ளதா இருக்காங்க. திமுக வெளியில இருக்கு, அரசியல் அரங்கத்தில் பேசப்படுறது. நாளடைவில் பாஜக கூட திமுக போகலாம் அப்படின்ற வாய்ப்புகள் கூட சொல்றாங்க. பாஜக கூட அவங்க போனதே இல்லையா? போயிருக்காங்க. அப்புறம் என்ன புதுசா என்னமோ கேட்கறீங்க அற்புதமா. தமிழ்நாட்டுல முத பிஜேபி எப்ப எம்எல்ஏ வந்துச்சு? 4 எம்எல்ஏ 2001. அப்ப யாரு கூட கூட்டணி? திமுகவோட கூட்டணி. பின்ன அவங்கள போய் போவாங்களா? 99ல ஏற்கனவே 2 பேரும் ஒன்னா இருக்க எங்களுக்கு தெரியறதுனாலதான் இப்ப வெளியே வர்றோம் நாங்க. இல்ல புரியல, ஒன்னா எப்படி சொல்றீங்க? அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு திமுக. ஆமா, ஆனா எதிரில் நின்று இருக்கிற மாதிரி அது நடிப்பை நாங்களே காலம் கடந்து புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இப்போ எங்களுக்கு கோவம் வருது. நாங்க ஏமாந்துட்டோம், ஒத்துக்கிறேன். அது ஆல் இண்டியா திமுக, இது தமிழ்நாட்டு பிஜேபி. 2 பேருக்கும் எல்லா வகையிலும் ஒற்றுமை. இந்த கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா கூட பாருங்க, இந்த உலகத்திலேயே மைனாரிட்டியா இருக்கிற சில பேர் மேல ஒரு வெறுப்பை உருவாக்கி அந்த வெறுப்பை, கோபத்தை மெஜாரிட்டி மக்கள்கிட்ட உருவாக்கி அறுவடை செய்தவன் முதலாக ஹிட்லர். அவன் தான் யூதர்கள் அந்த மைனாரிட்டியை எதிர்த்து மெஜாரிட்டி ஜெர்மன்கிட்ட ஒரு வெறியை உருவாக்கினானுங்க. அதை பாடம் கற்றுக்கிட்டு அப்படியே வந்ததான் தமிழ்நாட்டில் திமுக முதல் கொள்கை என்ன? பிராமண எதிர்ப்பு. அதுலேயே அவங்க உண்மையாக இருந்திருக்காங்களா? அதுக்கப்புறம் 67ல் 69ல் ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சு இல்லை? அப்போ விவி கிரி, சஞ்சீவ் ரெட்டி தேர்தல் இருந்தாங்க. அதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டால், ஒரு மொழிக்கொள்கை பேசுகிறாருல்ல, இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்படுகிற போது அது விவாதித்து கடைசியில் ஓட்டெடுப்பு வருது, ஆட்சி மொழி எதுன்னு சம அளவுக்கு ஓட்டு விழுது. அன்னைக்கு சேர்பர்சன் சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய ஓட்டை இந்திக்கு எதிராக போட்டனால தான் சட்டத்திலேயே ஆட்சி மொழியாக இந்தி வரல. உங்க கொள்கையை அவர் தான் காப்பாத்திருக்கிறார். அந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இந்தி ஆட்சி மொழியா வரவிடாமல் தடுத்த சஞ்சீவ் ரெட்டிக்கா? பார்ப்பனர் அவங்க தான் நாட்டே அழிக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, அந்த விவி பார்ப்பனர் இருக்கா? நான் கேட்கல. அதை அன்னைக்கு கேட்டது பெரியார். கண்ணீர் துளி பசகா, 1000 இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு, விவிகிரி பாப்பான், அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அப்போ உங்க மூலவர் கருணாநிதி என்ன சொன்னார்? முரசொல்லி எடுத்து படிங்க, நான் ஒன்றும் சொல்ல வேணாம். பத்திரிகைக்காரன் கேட்கிறாங்க, உங்க தந்தையே இப்படி சொல்றாருன்னு. அதுக்கு அவர் சொன்னது, தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். இது நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் பேசுறவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? டி.கே. இளங்கோவன் சொல்றாரு, திமுக பாஜகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை உருவாக்கும் அப்படின்னு. ஐ திங்க் தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது கூட்டணி உருவானா எப்படி இருக்கும்? உருவாக்கட்டும், நம்ம வேணாம் நான் சொல்றேன். என்னமோ உருவாக்குனா நல்லதுதான். பிஜேபிக்கு எதிராக எத்தனை கூட்டணி இருந்தாலும் வரட்டுங்க, நமக்கு மகிழ்ச்சி தான். தமிழ்நாட்டில் பாஜகவை மூர்க்கமாக எதிர்க்கிறவர்கள் என்பவர்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லிம் இயக்கங்கள், சரியா? இந்த 3 பேரையும் கூட்டணி என்கின்ற பெயரில் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு அவர்களை வளரவே விடாமல் தடுக்கிற வேலையை சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் திமுக செய்தது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அதை இப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாங்கெல்லாம் வெளியே வர்றோம். நான் திரும்பி கேட்கிறேனே, திமுக என்ற ஒரு கட்சி உருவான நாள்ல இருந்து அதோட கூட்டணியா இருந்த ஒரே கட்சி முஸ்லிம் லீக். அந்த கட்சியுடைய அகில இந்திய தலைவர் காதர் மைதீன் 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு, பாருங்க. சரி, இப்போ நான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் தாவேக்காவோட இருக்கு. அப்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக தாவேக்கா கூட்டணி மாறுதா தமிழகத்தை பொறுத்தவரை? நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லது செய்யறவன் என்ன, அவன் காத்தானா இருக்கட்டும், கருப்பண்ணா இருக்கட்டும், சுப்பனா இருக்கட்டும், தமிழனா இருக்கட்டும், தமிழ் செல்வியா இருக்கட்டும், பேரா முக்கியம், செய்யற செயல் தானே முக்கியம். அவங்க என்ன செய்ய போறாங்கிறது பாருங்க, அதான் முக்கியம். நேற்று வரணும் ஆளுங்கட்சிக்காரன் தப்பு பண்ணா ஆட்சியில் இருக்கவங்க நடவடிக்கை எடுத்தாங்களா? இப்போ ஆளுங்கட்சிக்காரன் தப்பு பண்ணான்னு ஒன்றிய செயலாளர்களை, மாவட்ட நிர்வாகிகளை கூட இப்ப கட்சியை விட்டு நீக்கியிருக்காரா? இது சரியா தப்பா? யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கினா நடவடிக்கை சொன்னது மட்டும் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே சஸ்பெண்ட் இல்ல, டிஸ்மிஸே பண்ணியிருக்காங்கல்ல. சரியா தப்பா?
இப்படி எல்லா மட்டத்திலும். அது மட்டும் இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்ல கோடி கோடியா கொள்ளையடிச்சாங்க. பார்ட்டி ஃபண்ட் எடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் இல்லாம நீ ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சரியா தப்பா? ஒப்பந்தக்காரர்களுடைய அசோசியேஷன் ஒண்ணு இருக்கா? அந்த அசோசியேஷன் தலைவர் ஒன்று சொன்னாரு, எவ்வளவு பெரிய விஷயம், அதை எப்படி ரொம்ப லைட்டா மீடியாக்காரங்க கடந்து போறீங்கன்னு தெரியல. நாங்க ஒப்பந்தம் போட்டா இந்த 5 ஆண்டு காலங்கள்லையும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் 50% கமிஷன் கொடுத்து தான் நாங்க வேலையே பண்ணுவோம். எவ்வளவு பெரிய கொள்ளை! அதுல எல்லாம் உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும். அதெல்லாம் வராம மற்றதை பத்தி பேசினா நாம் நம்மையும் புரிந்து கொள்ளவில்லை, நாட்டு நடப்புகளையும் புரிந்து கொள்ளவில்லை அர்த்தம். இப்ப அடுத்து வந்திருக்கு, அதை பாருங்க. இப்ப ஏன் திமுக கொந்தளிக்கிறாங்க? அவங்க போட்ட ஒப்பந்தத்தெல்லாம் இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? அந்த ஒப்பந்தம் வாங்குற போது கமிஷன் கொடுத்தாலும் வாங்கியிருக்கான். கமிஷனை கொடுறான்னு அங்க அவங்க கட்சி ஆபீஸ்ல போய் தினம் 10 பேர் சத்தம் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா? போய் கேளுங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து எதிர்காலத்திலாவது இதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் ஒரு நல்ல இந்த மாதிரி பேட்டியா இருக்கும் நான் நம்புறேன். விஜய் அவர்கள் டெல்லி போனாரு, ராகுல் அவர்களையும் சோனியா மேடம் மீட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சொல்ல மீட் பண்ணல. சார், உங்களுக்கு ஒரு எதிர்பார்க்கலாம், எனக்கு ஒரு அதல்ல சார். நான் உங்களை பார்க்கறேன்னா பார்க்கலையாங்கிறது இல்லை. என் பக்கத்திலே ஒருத்தர் 24 மணி நேரம் இருப்பான், ஆனா அவனை எனக்கு பிடிக்காது. நான் பார்க்காம இருந்தாலும் அவன் மேல எனக்கு பாசம் இருக்கும். இவர்களுக்கு கூட மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கு. பார்த்தா என்ன, பார்க்கல என்ன. அவர் என்ன சொன்னார் தேர்தல் நேரத்தில்? உண்மை காங்கிரஸ்காரர்களாம் என்னோடு தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்கா வருமா வரணுமா? இந்தியா கூட்டணியில நிச்சயமா இருக்குன்னு எடுத்துங்க. இப்பவே அவருக்கு மேல நானே சொல்றேன். திமுகல இருந்து ஒரு சவால் விடுறாங்க. தாவேக்கா ஒரு மேயர் ஜெயிச்சுட்டா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு ஆர் எஸ் பாரதி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு உள்ளாட்சியில பிரதிநிதிகளே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பேர் மீசையே வைக்காம பென்சில்ல மட்டும் மீசை எழுதுதான் அவங்களோட வழக்கம். அதை வச்சு சொல்லியிருப்பாரு. இது பைத்தியமா தெரியல உங்களுக்கு? ஏங்க, தமிழ்நாட்டே ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அவங்க தலைவனே தோக்கடிச்சுட்டான், உங்க பொதுச் செயலாளர் தோக்கடிச்சுட்டான். இப்ப போய் நான் மீசி எடுத்திருக்கேன் தலைவர். ஐயோ, என்னத்தை சொல்றது? அவர் நல்லா தானங்க இருந்தார், இப்ப திடீர்னு இப்படி மாட்டாரு. உள்ளாட்சி அமைப்புகள் ரீதியா ஒன்றிய அளவுல உங்களுக்கு வந்து நிர்வாகிகளே கிடையாதுன்றது குற்றச்சாட்டு தாவேக்காவுக்கு. நிர்வாகிகள் இல்ல, அப்புறம் எப்படி ஜெயிச்சாங்க? நிர்வாகிகள் இருந்தாதான் ஜெயிப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட்ல ஜெயிக்கணும். உங்களை விட அவங்களுக்கு தான் ஆரம்பத்தில் எல்லா மட்டத்திலும் இருந்தாங்க. நிர்வாகிகள் தேவை என்பது இருக்கு, ஆனால் அப்ப நிர்வாகிகள் இருந்தாலே வெற்றி பெற முடியும் என்பது இல்லை. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்பது, நான் 2 செய்தியை சொல்லலாம். சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமா நாட்டில் எல்லாம் எங்கேயும் இல்லாமல் இருக்க ஜெயிச்சாங்கிறது வேற. 1977 எமர்ஜென்சிக்கு அப்புறம் தேர்தல் வருது. இந்திரா காந்தி எதிர்த்து கூட பல பேர் போட்டி போட்டாங்க. ஆனா சஞ்சய் காந்தி எதிர்த்து யாரும் நிக்கிறதுக்கே கேட்கல. என்ன பண்றதே யாருக்கும் தெரியல. அந்த தலைவர்கள் உட்கார்ந்து பேசுறது, இந்த ஒரு தொகுதியில் நம்ம போட்டி போடாம விட்டா இந்தியா முழுக்க நமக்கு பலவீனமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு தலைவர் ஒரு பேரை சொல்லி இந்த பேரை அறிவிங்கிறார். சரி சொல்றானேன்னு அனுபவிச்சுட்டாங்க. அவருக்கு எடுபடியா இருந்த ஒருத்தர் நாமினேஷன் மட்டும் ஃபைல் பண்ணிட்டான். யார்கிட்டையும் ஓட்டு கேட்கல, பூத் ஏஜென்ட் போடல, ஏன் கவுண்டிங் ஏஜென்ட் கூட சரியா போடல, ஓட்டு கேட்டு போகல. பார்லிமெண்ட் நின்னவே கடைசி ஒரு 4-5 நாள் அவன் ஃப்ரெண்டுடைய மோட்டர் சைக்கிள் மட்டும் போனான். அவன் ஜெயிச்சான். பேர் தெரியுமா உங்களுக்கு? இல்ல. ரவீந்திர பிரதாப் சிங். சரி, நம்ம ஊர்ல எடுத்துக்கோமே. அதுக்கப்புறம் வந்தது சொல்றேன். 77 அதுக்கப்புறம் அசம்பிளி எலெக்ஷன். சட்ட வேட்டியா அவருக்கு சொந்தம் இல்லை. நெல்லை ஜெவமணி, அந்த பேர் உங்களுக்கு தெரியும். ஒரு தொகுதியில சீட்டு கேட்கிறார். அது சொன்னா இன்னும் யதார்த்தத்தை சொல்லிட்டு தான் புரியும். எனக்கு அப்போ வந்து ஒரு விபத்து நடந்துச்சு, அடிபட்டு அதோட என்னை அறிவிச்சுட்டாங்க தேர்தலில் போட்டி போடுறதுக்கு. இருந்தாலும் நேரில் வந்து சொல்லுங்க, காரில் படுத்துக்கிட்டே வர்றேன். பாராமச்சந்திரன் மாநில தலைவர், அப்போ மந்திரியாக இருந்தார். அவர் வீட்டுக்கு முன்னால் போகிற போது ஏற்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வர்றாரு ஜெவமணி. என்னை எதேச்சியா பாரு, அப்படியே நிறுத்துறாரு. என்னடா இப்போ அடிபட்டுச்சு சொன்னாங்க, பரவாயில்லையா அப்படி இப்படின்னு கேட்டார். ஏங்க என்ன ஒரு மாதிரி வர்றீங்களான்னு. ஒன்றுமில்லடா, நான் தேர்தலில் நிற்கிறேன்னு சொன்னேன், உங்க நாயுடு என்ன கேவலமாக பேசிட்டான், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, போடான்னு சொல்கிறான் எல்லாரையும் வச்சுக்கிட்டு. ஏங்க என்ன, யாருன்னா ஆயத்தனார் எழுத்து சாத்தாங்குளத்தில் நிற்கிறேன்னு சொல்ல, ஏங்க அவரை எழுத்து எப்படிங்க நீங்கள் ஜெயிக்க முடியாதான் சொல்லியிருப்பாரு. ஏ முட்டா பேல, உனக்கும் புரியலையாடா, எனக்கு வயசாகிடுச்சுடா, இது ஒன்றும் எலெக்ஷனே நின்னது இல்லைடா, ஒரு தேர்தலில் நின்னாவது செத்து போவேன்னு பார்க்குறேன், ஜெயிக்கிறதுக்கு நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு அது ஒரு வித்தியாசமாக பட்டுச்சு. நான் போன உடனே என்ன பார்த்தோன்னே மேலே ரூமில் உட்காருங்கன்னாரு அவர். எல்லாரையும் அனுப்பிட்டு வந்தார். ஏன் என்ன போய் அவர் வயசானவரை போய் முட்டாள் பைத்தியம்லாம் சொல்லியிருக்கேன்னு. நீ வேற என்னடா, அவன் யாரை எழுத்து ஆயத்தனை எழுத்து நிற்கிறேங்கிறான், யாரா ஜெயிக்க முடியும்?
அப்ப வேற யாரும் ஜெயிப்பா? யாரை போட போறீங்க? யாரை போட்டாலும் ஜெயிக்காதுரா, அவனை எப்படி ஜெயிப்படா ஜெயிக்க? அப்புறம் யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல, அந்த இடத்துல இவரை போடுங்க. தோத்துட்டு போறாரு, உங்களுக்கு என்ன? ஓ அப்படி இப்படிதான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் ஜெயிச்சார். அதனால அரசியல்ல எது ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்குங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எல்லா அமைப்பும் இருக்கு, நான் பெரிய பார்த்தா சிவப்பா இருக்கேன், அழகா இருக்கேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஜாதி இருக்கு, இதெல்லாம் டெம்பரவரியா அப்பப்போ வேணா பயன்படலாம், அது நிரந்தரமா அது பயன்படும் யாரும் நினைக்க முடியாது. முன்னாள் அமைச்சர் தாமோன் பர்சன் சொல்றாரு, ஒருத்தர் சீட் இங்கே கேட்டான் அப்படி சொல்ற, ஒருத்தன் அப்படிலாம் பேசுகிறேன், ஒருத்தர் சீட் இங்கே கேட்டான் இங்கே கிடைக்கல, இன்னொரு இடத்துல கிடச்சி, சும்மா போய் நாமினேஷன் மட்டும் தாக்கல் பண்ணிட்டு தான் ஜெயிச்சிட்டான், ஒரு 2-3 மாவட்டத்தில் 19 பேர் இங்கே தான் இருக்காங்க அமைச்சர்கள் அப்படின்னு பேசுறாரு. இந்த வெற்றியை வந்து திமுக ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அது என்னன்னா அவங்களுக்கு என்ன புரியல, ஏத்து நிக்கிறவன் யாருன்னு மக்களுக்கு தெரியல, ஆனா இவங்கள மக்களுக்கு தெரியுது இல்ல அயோக்கிய பேருன்னு, அதனால ஏத்து நிக்கிற ஓட்டு போட்டாங்க. இந்த உண்மையை அவர் புரியல. இந்த வெற்றி ஜென்சி இளைஞர்களாலையும் இன்ஸ்டாகிராமாலையும் ஏற்பட்டது, இதை வந்து நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு ஜென்சி மீட்டிங்கை திமுக கண்டக்ட் பண்ணியிருக்கு. ஐயோ, நான் எத்தனை தடவை உங்களோட முட்டிக்கிறது இல்லை, உங்களுக்கு திட்ட வேண்டி வரும் போல் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பற்றி எனக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் மீடியாவில் இருக்க உங்களுக்கு தெரியும் இல்லை? மீடியாவில் இந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக பெண் நிறுவனம்னு வச்சுக்கிட்டு கோடி கோடியாக செலவு பண்ணி அவங்க திமுக தான் நடந்துச்சு, அவங்கள தாண்டி இவங்க தான் நடத்துனாங்களா? அவங்க தான் அவங்களோட மீடியா அவங்க தான் பண்ணாங்க. அப்ப அதை மீறி இவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? இன்ஸ்டாகிராம்ல தான் ஜெயிச்சாங்கன்னா யார் அதிகம் செஞ்சாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும். இல்ல, நான் தெளிவா இப்பவும் சொல்றேன், 5 ஆண்டு காலங்களில் திமுக ஆட்சி செய்த அயோக்கியத்தனம், முள்ளமாரித்தனம், முடிச்சவைக்குத்தனம், அதை பார்த்த மக்கள் அந்த கோபத்தில் போட்டதான் அந்த ஓட்டு. அதிமுக உடைந்து கொண்டிருக்கிறது அல்லது சிதறுகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வர்றாங்க, முன்னாள் அமைச்சர்களாக இங்கே வந்து இருக்காங்க. அதிமுக என்ன ஆகும்? இப்பதான் உங்களுடைய சாமர்த்தியம் புரியுது. அதை கேட்கிற மாதிரி கேட்டு இது மட்டுமா திமுக உடையதான் போகுது, சேதத்தான் போகுது அப்படின்னு நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் சொல்ல உங்க மனசு அதாங்க சொல்லுது. நீங்க பாருங்க, அதிமுக உடைஞ்சது தெரிஞ்சு போச்சு இல்ல, விரைவில் திமுக உடையும் சிதறும். பணம் வாங்கினாங்க கான்ட்ராக்டர்கிட்ட, அதெல்லாம் கேன்சல் பண்ணோடனே உள்ள சண்டை நடக்குன்னு சொன்னல, அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இப்போ திருப்பி எப்படி கொடுக்க போறாங்க? இதுல வர்ற மோதல்ல எப்படி வருதுன்னு பாருங்க. ஏற்கனவே 2 முன்னாள் மந்திரிகள் மேல கேஸ் வந்துருச்சா, அவங்க என்னென்ன சொல்ல போறாங்க, இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு பின்னால என்ன முடிவு எடுக்க போறாங்க? இப்ப எங்க ஊர்ல எடுத்துங்க, இந்த தேர்தல்ல 4 முறை எம்எல்ஏ லால்குடி இருந்தவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல, மாவட்ட செயலாளர் இருந்த ஒருத்தருக்கே முஸ்லீம்ல சீட்டு கொடுக்கல, ரிசர்வ் தொகுதியில எஸ்டியில இருந்த தொகுதியில துறையூர்ல இருந்தவனுக்கு சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ இருந்தவன, ஸ்ரீரங்கத்தில் இருந்த எம்எல்ஏ கொடுக்கல. அப்ப ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ ஒரே மாவட்டத்தில் 4 பேருக்கு கொடுக்கலங்கிற போது அவெல்லாம் பாசத்தோடு இருப்பானா? நான் உதாரணத்துக்கு சொன்னேன், தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கு. இதற்கு காரணம் உங்களுடைய கட்டுப்பாட்டில், உங்களுடைய பையனுடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் வரணுங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்துனீங்க. அதெல்லாம் இப்ப பாதிக்க போகுது, அப்பதான் தடுமாறுவீங்க. ஒரு தலைமுறை மாற்றம் திமுக நடக்குது, அது ஏற்றுக்கொள்ள முடியாததால தலைமுறை மாற்றம் இங்க வரவே வராது, ஒரு குடும்பத்திலேயே இருக்கணுங்கிறது தான். அதுதான் குடும்ப தலைமுறை மாற்றம் வேற, பொதுவான தலைமுறை மாற்றம் வேற. அதை ஏத்துக்காம தான் இந்த தோல்வி கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரீங்க. உதயநிதி அது மட்டும் இல்லை, நான் 5 வருஷம் ஆட்சியில் பண்ண அயோக்கியத்தனம் தான் தோத்துக்கு காரணம் சொல்லிட்டேன். அப்புறம் இதனால மட்டும்ன்றீங்க? இல்ல, இதுவும் ஒரு காரணமா? இதுவும் 10ஓட 11 இருக்கலாம். தமிழக தேர்தல், வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும், யார் யாரோட இருப்பாங்க? ஏன்னா நீங்க பல தேர்தல்களை பார்த்துருக்கீங்க, உங்களுடைய கணிப்பு என்ன? தேடி எந்த தேர்தல் சொல்றீங்க? உள்ளாட்சி தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நான் கேட்கிறேன். ரைட், உள்ளாட்சி தேர்தலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, இப்போது இருக்கிற எங்களுடைய அணி இதிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. நிரந்தரமா இருக்குன்னு சொல்ற பைத்தியக்காரனா இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வரலும் இந்த அணி அப்படியே நீடிக்கும். அவர்கள் தடுவார்கள். நான் இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியாது. திமுக அதிமுக ரெண்டுமே இல்லாத ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு புதிய ஒரு ஃபோர்ஸ் அரசியலில் தமிழ்நாட்டில் வந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். காரணம், இன்றைக்கு ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கான தார்மீக யோக்கியதை திமுகவுக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை என்கின்ற எண்ணம் தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இருக்கிறதுனால ஒரு புதிய சக்தி வந்தால் நான் வியப்படைய மாட்டேன். இப்போ தாவேக்கா ஒரு புதிய சக்தி, அதுக்கு மாற்ற இன்னொரு புதிய சக்தி வரும்ன்றீங்க. அது இந்த ரெண்டும் எடுபட முடியாது, அதனால இன்னொன்று வரலாம். இந்த 2 கட்சிகளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாமா? கேள்விக்குறி இல்லை, ஆச்சரியக்குறி, வெடிச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. நீங்க சொல்ற மாதிரி செதறம் சீக்கிரம். நன்றி சார், நிறைய கேள்விகள் கூட கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம்.